வேட்டையனோடு வந்திருந்தாவது அட்லீஸ்ட் வேட்டையனோடு சேர்த்து நாங்கள் வந்தோம், அதனால் எங்களுக்கு கம்மி ஆயிடுச்சு ஏதோ சொல்லி தப்பிக்க முடியும். இப்போ தனியாக வந்திருக்கீங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்க அமரனை எடுக்க மாட்டாங்க. எல்லா தியேட்டருக்காரங்களும் அமரன் தான் போடுவாங்க. லப்பர் பந்து நல்லா போயிட்டு இருக்கு, அதையும் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இவங்க வந்து சொன்னது என்னென்னா 11,500 ஸ்க்ரீன் மேலே வேர்ல்டு வைட் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்றாங்க. தப்பே கிடையாது, எவ்வளோ வேணா பண்ணலாம். ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்துச்சு கன்னடத்துலேருந்து. அது பேன் இண்டியா ஃபிலிம், இதே மாதிரி பேன் இண்டியா ஃபிலிமாக வந்துச்சு. தமிழில் அந்த டைம் பீஸ்ட்னு ஒரு படம் வந்துச்சு. பீஸ்ட் வந்து பெரிய ஹீரோவோட படம், விஜய் படம் சொன்னோன்னா இங்கே இருக்கிற 70% தேட்டர்ஸ் வந்து பீஸ்ட் தான் கொடுத்தாங்க. கேஜிஎஃப் வந்து 30% தான் கொடுத்தாங்க. தேட்டர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரே ஷோ தாங்க, ஒரு ஷோ. ரெண்டாவது ஷோலேயே தேட்டருக்காரங்களே முடிவு பண்ணிட்டாங்க பீஸ்ட்டை விட கேஜிஎஃப் நல்லா இருக்குன்னு. அப்படியே தேட்டர் ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம், ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா 70% தேட்டர்ஸ் ஆக்குபை பண்ணது கேஜிஎஃப்.